உலகத்தை சுற்றி பார்க்கணுங்கிறது எல்லாரோட ஆசையாகவும் இருக்கு. ஆனால் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் நாம் எந்தெந்த கண்ட்ரிக்கு போகிறது ஒரு அபாயகரமான விஷயங்கிறத பார்க்கலாம். இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது 2024 இப்போ நடக்கிற அரசியல் சூழ்நிலை மற்றும் போர் போன்ற சூழ்நிலைகள்னால எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தெற்கு சூடான். இந்த நாட்டில் இன மற்றும் அரசியல் மோதல்கள் அதிகமாக நடக்குது. பஞ்சத்து காரணமா மனிதாபிமானமற்ற செயல்களில் மக்கள் ஈடுபடுறாங்க. மனித உரிமை மீறல்களும் இங்க நடக்குது. குறைவான பொருளாதாரம் இருக்கிறதுனால அது தீவிரவாதத்துக்கும் குற்றச்செயலுக்கும் இந்த நாட்டை தூண்டுது. அதனால இந்த கண்ட்ரிக்கு சுற்றுலா பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையா செல்லணும். சோமாலியானாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது கடல் கொள்ளைகள் தான். இந்த நாட்டில் பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருக்கிறதுனால இங்க உள்ள மக்கள் கடல் கொள்ளையர்களாக மாறுறாங்க. சர்வதேச அளவுல இந்த கடல் கொள்ளை மிகவும் நம்மளுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. அரசியல் ஸ்திரத்தன்மைங்கிறது இந்த நாட்டுல மிகவும் மோசமா இருக்கு. அதனால இந்த கண்ட்ரிலையும் மக்கள் பாதுகாப்பா பயணிக்க வேண்டியிருக்கு. லிபியா. கடாபியோட வீழ்ச்சிக்கு அப்புறம் லிபியால பிளவுபட்ட அதிகாரங்களும் ஆட்சி அமைப்புகளும் பல ஆயுத குழுக்களும் இங்க பயங்கரவாதத்துக்கு வழிவகுக்குது. இது மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லாம மிகவும் அச்சுறுத்தலான மோதல்களும் இங்க நடக்குது. இந்த மோதல்கள் தேசத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இங்கேயும் பயணம் செய்ய நாம மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். ஏமன். ஆயுத மோதல்கள்னாலையும் குறைந்த பொருளாதார வளர்ச்சினாலையும் பரவலா பஞ்சம் ஏற்பட்டு ஏமன்ல மனிதாபிமான பேரழிவு ஏற்பட்டிருக்கு. உள்கட்டமைப்பையே அது சீரழிச்சு மக்களோட வாழ்வாதாரத்தையே அது தவிடுபொடி ஆக்கிடுச்சு. உலகத்தோட மிகவும் ஆபத்தான பகுதியா ஏமன் இப்ப மாறி இருக்கு. அதனால இங்கேயும் மக்கள் பாதுகாப்பா பயணம் செய்ய வேண்டியிருக்கு. சிரியா. ISIS பயங்கரவாத அமைப்பு தலை தூக்குனதுக்கு அப்புறம் இங்க மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுருச்சு. போர் சூழ்நிலையினால உள்நாட்டு போர் வெளிநாட்டு போர்னு இந்த பகுதியே மனிதனுக்கு துன்பங்களை ஏற்படுத்தி அங்க உள்ள மக்கள்லாம் பரிதவிக்கும் நிலைமைக்கு ஆளாக்கிருச்சு. அதனால இதுவும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடா இருக்கு. ஈராக்கும் இந்த நாட்டில் சிரியால இருக்கிற மாதிரி ISIS அமைப்புனால அவ்வப்போது ஈராக் படைகளுக்கும் பயங்கரவாத குழுக்களுக்கும் இடையில அடிக்கடி மோதல்கள் ஏற்படுது. இதனால அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்த தீவிரவாத அமைப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு சவாலாகவும் இருக்கு. அதனால இங்க பயணம் செய்யறதும் மிகவும் ஆபத்தானதா கருதப்படுது. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் தலையெடுத்ததுக்கு அப்புறம் இப்போ பெண்களுக்கு சுதந்திரங்கிறதே பறிக்கப்பட்டு விட்டது. அதே போல அங்க இருக்கிற தாலிபான்ஸ் வெளியே இருந்து எந்த ஒரு நபர் வந்தாலும் அவங்கள பின்தொடர்ந்து மிகவும் அச்சுறுத்தும் வகையில இருக்காங்க. மனித உரிமைகள்ங்கிறது இங்க மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மிகுந்த பிற்போக்குவாதத்தனமான செயல்கள்னால மக்களுக்கு ஆபத்தான சூழ்நிலையை அவங்க உருவாக்குறாங்க. அதனால இங்க பயணம் செய்பவர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உக்ரைன். ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறமா அங்க உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த போர் சூழல் இன்னும் முடிவுக்கு வரல. அதனால மக்கள் அங்க முடிந்த அளவு பயணம் செய்யறத தவிர்க்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.